विद्महि विष्णुप्रियै धीमहि तन्नो वृन्दा प्रचोदयात्. அம்மா, தினமும் இந்த துளசி செடியை சுத்துறீங்களே, இதில் அப்படி என்னதான் இருக்கு? சரி, சொல்றதுக்கு முன்னாடி ஆர்த்தி எடுத்துக்கோடி. சரி சொல்கிறேன். இந்த செடியை நம்ம வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறதுனால எந்த விஷப்பூச்சியும் நம்ம வீட்டுக்குள்ளே வராது. அது மட்டும் இல்லாமல் துளசி செடி ஒரு ஆன்டிபயோட்டிக். அதனால் தினமும் ஒரு இலையை பறித்து சாப்பிட்றதுனால நம்ம நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாம். துளசி செடி 20 மணி நேரத்திற்கு ஆக்சிஜனையும் 4 மணி நேரத்திற்கு ஓசோனையும் தருது. இப்போ புரியுதா துளசி எவ்வளோ மகிமையானதுன்னு? ஓ அப்படியா? அப்போ எனக்கு ரொம்ப கோல்டாக இருக்குமா. இதுலேருந்து ஒரு இலையை பறித்து சாப்பிட போகிறேன். இரு ஏம்மா? இந்த இலையை நம்ம மென்று சாப்பிடக்கூடாது. ஏன்னா இதில் இருக்க அதிகப்படியான அயன், மெர்குரி போன்ற அமிலங்கள் நம்ம பற்களின் நிறத்தை மாற்றிடும். அதனால் இது மென்று சாப்பிடக்கூடாது, அப்படியே முழுங்கணும். சரி, சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு வா. நம்ம பக்கத்தில் இருக்க வீரராக பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். நான் ஏற்கனவே ரெடியாக தான் இருக்கேன். வாங்க கோவிலுக்கு போகலாம். பெருமாளே, நம்ம நாட்டில் நல்லா மழை பெய்யணும்ப்பா. பெருமாளே, என் பொண்ணு நல்லா படிக்கணும்ப்பா. பெருமாளே, என் பொண்ணு வாயை கொஞ்சம் கம்மி பண்ணுப்பா. சரி, கணத்தில் போட்டுக்கோடி. அடியே, என்ன பண்ற? என் கிணத்துல இல்லை, உன் கிணத்துல போட்டுக்கோடி. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. அம்மா, இப்போ நம்ம பார்த்ததுலையே யார் தான் பெருமாள்? ஐயோ பெருமாளே, உன்னையே யாரு கேட்குறாளே? இவளுக்கு நான் எப்படி தான் சொல்லி புரிய வைக்க போறனோ? இருடாமா, நான் சொல்லுறேன். நீ ஸ்கூல்ல எவல்யூஷன் பத்தி படிச்சிருக்கியா? ஆமா, டார்வின்ஸ் தியரி ஒரு உயிர்ல இருந்து பல்லுயிராக பரிணமித்து குரங்காக மாறி அதிலிருந்து மனிதன் பரிணமித்தான் என்று படிச்சிருக்கோம். நீ சொல்ற டார்வின்ஸ் தியரிலாம் 19ஆம் நூற்றாண்டுல சொன்னது. உனக்கு தசாவதாரம் பத்தி தெரியுமா? ஆமா, விஷ்ணு 10 அவதாரங்கள் எடுத்திருக்காரு. சரியா சொன்னமா. நம்ம கருட புராணத்துல பல நூற்றாண்டுக்கு முன்பு சத்தியோகத்தில் விஷ்ணு மச்சம், கூர்மம், வராகம், நரசிம்மராகவும், திரேதா யுகத்தில் வாமனன், பரசுராமர் மற்றும் ராமராகவும், துவாபர யுகத்தில் பலராமர் மற்றும் கிருஷ்ணராகவும், இந்த கலியுகத்தில் கல்கியாகவும் அவதரிக்க உள்ளார். மச்சம் என்பது நீரில் மட்டும் வாழக்கூடிய மீனாகும். வராகம் என்பது நிலம் சேர் சகதியில் வாழக்கூடிய பன்றியாகும். நரசிம்மர் என்பது பாதி மனிதன் மீதி மிருகமாகும். வாமனன் என்பது புத்திசாலியான குள்ள மனிதராகும். பரசுராமர் என்பது காட்டில் திரியக்கூடிய கோடாரி மனிதராகும். ராமர் என்பது மென்மையான உத்தம புருஷராகும். பாலராமர் என்பது விவசாயம் மற்றும் வலிமையை உணர்த்துபவராகும். கிருஷ்ணர் என்பது சாதுரியமான புத்திசாலியாகும். கல்கி என்பது நாளைய தொழில்நுட்ப மனிதராகவும் அவதாரங்கள் குறிப்பிட்டுள்ளன. பரிணாம கோட்பாட்டை எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய கதைகளின் வடிவில் டார்வினுக்கு முன்னே நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர். ஆகையால் நம் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் நாம் போற்றி பாதுகாப்போம். ஓ அப்படியா? ஓ அப்படிங்களாயா? எனக்கு கூட இந்த விஷயம்லாம் தெரியாது. சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. சரி, நான் போயிட்டு வரேம்மா. சரி வாங்கம்மா, நம்ம பிரகாரத்தை சுற்றி வரலாம். ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அம்மா, ஏம்மா இவங்க புலம்பிட்டு இருக்காங்க? அடியே, இவங்க புலம்புலடி மந்திரத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அது ஏம்மா திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க? ஏண்டி கேள்வியா கேட்டு படுத்துற? ஏமா குழந்தைய திட்டுற? அவளுக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறேன். நான் சொல்றத நல்லா கவனி, சரியா? எந்த மந்திரமா இருந்தாலும் 108 தடவை சொல்லணும். அப்பதான் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் அல்லாமல் 108 என்ற எண்ணில் நிறைய மகத்துவம் உள்ளது. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் 108 சூரியன்களை அடுக்கலாம். சூரியனுக்கும் நிலவுக்கும் இடையில் 108 நிலவுகளை அடுக்கலாம். மேக்ஸ்ல இந்த எண்ணுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. 1/1 இன்டூ 2/2 இன்டூ 3/3. அதோட ஆன்சர் என்ன? ஆ, அதோட ஆன்சர் 108.
மனிதனோட உடல்ல 108 எனர்ஜி லைன்ஸ் இருக்கு. அது அத்தனையும் இதய சக்கரத்துக்கிட்ட தான் குவியுது. இதை மெடிடேஷன் யோகா மூலமா நாம் இந்த 108 எனர்ஜி லைன்ஸையும் ஆக்டிவேட் பண்றோம். அதனால பிராணாயாமம் பண்ணும்போது 108 தடவை பண்ணணும். ஓ அப்படியா? இந்த சாதாரண 108ன்ற எண்ணுக்குள்ள இவ்வளோ அர்த்தங்கள் இருக்கா? ஆமா. என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றிங்க. சரி, எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். மார்கழி உற்சவம் 4ஆம் நாள் சொற்பொழிவு. அனைவரும் வாருங்கள். உனக்கு மைக் வேணா? மைக் ஆன்ல இருக்கு. வேற யாருக்கு மைக் வேணும் சிஸ்டர்? ஆழி மலை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் பூக்கு முகந்து கோடார் தேரி ஊழி முதல்வர் நுருவம் போல்மை கருத்து பாழியன் தோளுடைய பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதித்து தாழாதே சாங்க முடைத்த சர மழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரெம்பவாய். இந்த 4வது பாசுரத்தில் ஆண்டாள் என்ன சொல்கிறான்னா, ஆழி மழைக்கண்ணா ஒன்று நீ கை கரவேல்னு வருண தேவரை பிரார்த்தனை பண்ணுறா. இந்த மாதிரி நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும்னு. ஒன்று நீ கை கரவேல் ஆழி உள் புக்கு முகந்து கொடு ஆத் ஏரி. இந்த 2 லைன்லேயும் ஆண்டாள் ஒரு முழு வாட்டர் சைக்கிளையும் சொல்கிறா. நம்ம எவாப்ரேஷன், கண்டென்சேஷன், ப்ரெசிபிடேஷன் படிப்போமே, அந்த மாதிரி அந்த சமுத்திரத்திலிருந்து ஜலத்தை எடுத்து அந்த மேகங்களில் தங்க வச்சு முகர்ந்து கூட ஆர்த்தி ஏரி. அதாவது மழையா பொழிய வைப்பா எங்கள் ஊரில் ஸ்ரீவில்லிபுத்தூரில். அம்மா, ஒரு திருப்பாவை பாடலுக்குள்ள இவ்வளோ அறிவியல் உண்மைகளா? இந்த திருப்பாவை பாடல் எழுதி எவ்வளோ வருடங்கள் ஆயிருக்கும்? அதுவும் அம்மா 9ஆம் நூற்றாண்டில் எழுதியிருக்காங்க. ஆனால் என்னுடைய சயின்ஸ் மிஸ் 1580ஆம் ஆண்டில் பெர்னார்ட் பலாசி அப்படிங்கிற பிரெஞ்சுக்காரர் ஒருத்தர் தான் வாட்டர் சைக்கிளை கண்டுபிடிச்சதா சொன்னாங்களே. மழை எப்படி உருவாகுதுன்ற முழு தெளிவும் 1500 தான் நம்மளுக்கு கிடைச்சிது. ஆனால் நம்ம பாரதத்திலே வாழ்ந்த முன்னோர்கள் அறிவியலில் எவ்வளோ முன்னாடியே இருந்திருக்காங்க பாரு. அம்மா அம்மா, வாங்க வாங்க, குளத்துக்கு போகலாம், மீன்லாம் இருக்கும். எப்படிம்மா கொஞ்ச நாளாவே திருவள்ளூர்ல மழையே இல்லை, ஆனா இந்த குளத்துல மட்டும் எப்படிம்மா இவ்வளோ தண்ணீர் இருக்கு? நம்மளுடைய முன்னோர்களுடைய பெருமையை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்களுடைய நீர் மேலாண்மை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்கம்மா. சரி சொல்கிறேன். முன்னாடி காலத்துலலாம் வேகமாக ஓடும் ஆற்று நடுவில் நசார்களை எழுப்புவாங்க. அதில் இருந்து அணைகளையும் கட்டுவாங்க. அணையிலிருந்து ஏரிக்கும், ஏரியிலிருந்து கண்மாய்க்கும், கண்மாயிலிருந்து தாங்கலுக்கும், தாங்கலிலிருந்து ஏந்தலுக்கும், ஏந்தலிலிருந்து ஊரணிக்கும், ஊரணியிலிருந்து குளத்திற்கும், குளத்திலிருந்து கடைசியாக குட்டைக்கும் நீர் சென்றடையும். அதுபோல சுடுமண் குழாய் மூலம் 3000 ஆண்டுகள் தமிழர்கள் கழிவுநீர் வடிகால்வாய்களை கட்டினார்கள். நம் முன்னோரிடமிருந்து தான் நம்ம நீர் மேலாண்மையை பற்றி கற்றுக்கொள்ள வேண்டும். என்னம்மா, நம்ம முன்னோர் இவ்வளோ புத்திசாலிகளாக இருந்தாங்களா? நினைச்சாலே பெருமையாக இருக்கு. நீங்களும் புத்திசாலிதாம்மா. அதில் என்னடி உனக்கு சந்தேகம்? நீங்கள் தமிழர்களின் நீர் மேலாண்மையை பற்றி பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரியே தமிழர்கள் நீர் மேலாண்மையில் சிறந்து இருந்ததுனால தான் அந்த காலத்தில் நீருக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் இருந்தது. அதை நம்ம சரியாக கடைபிடிக்கலன்னா நம்ம நாடும் வருங்காலத்தில் பாலைவனமாக மாறிடும். அதுக்கு நம்ம பாலைவனமாக மாறிடும். அதுக்கு சரியான உதாரணம் தென்னாப்பிரிக்காவின் தலைநகர் கேப்டவுன் தான். அங்கு 2018 ஏப்ரல் 12 அன்னைக்கு 0 டேன்னு ஒரு நாளை கடைபிடிச்சாங்க. 0 டேனா அந்த நாட்டில் இருக்க நிலத்தடி நீர் கடைசி சொட்டு கூட காலியாகக்கூடிய நாள். இப்படி அங்கே ஆனதுனால ஒரு குடும்பத்துக்கு ஒரு 50 லிட்டர் மட்டுமே பயன்படுத்த வச்சாங்க. அதுலேருந்து மீண்டு வர அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இதே மாதிரி ஒரு சம்பவம் நம்ம நாட்டில் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிற மாநிலமான கர்நாடகாவில் இப்போ ஐபிஎல் மேட்ச் நடக்குதுல்ல, அங்கே கிரவுண்டை ரெடி பண்ணுறதுக்கு செப்டி டேங்கில் இருக்கிற தண்ணியை தான் சுத்தப்படுத்தி பயன்படுத்துகிறாங்க. நீர் மேலாண்மையை கடைபிடிக்கலைன்னா நம்ம நாட்டில் கூட நீர் தட்டுப்பாடு வரும்.
இதே மாதிரி தான் நம்ம நாட்டில் நீர் தட்டுப்பாடு வராமல் இருக்க நம்ம மழைநீர் வடிகால்கள் மூலம் நிலத்தடி நீரை சேமித்து வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம நிலத்தடி நீரை சிக்கனமாக பயன்படுத்தணும். நம்ம தினமும் குளிக்கும் போது ஒரு பக்கெட் தண்ணீர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நம்ம வீட்டை சுற்றி ஃபுல்லாக சிமெண்ட் தர போடாமல் கொஞ்சமாச்சும் மண் தரை விடணும். அப்போது தான் பெய்யும் மழை பூமியால் உரியப்பட்டு நம்ம நிலத்தடி நீர் பாதுகாக்கப்படும். இந்த செயல்களெல்லாம் செஞ்சாதான் நம்ம எதிர்காலத்து சங்கதியினர்களுக்கு நீர் தட்டுப்பாடு வராமல் காக்க முடியும். அம்மா அம்மா அங்க பாருங்க, எங்க மிஸ் போறாங்க. மிஸ் மிஸ் நமஸ்தே மிஸ். நமஸ்தேம்மா. எப்படி மிஸ் உள்ள ஸ்கூலில் சமாளிக்கிறீங்க? எத்தனை கேள்வி கேட்குறா மிஸ். மிஸ் காலையிலேருந்து நம்மளுடைய முன்னோர்களுடைய அறிவை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கள் அம்மா சொன்னது எதுவுமே இல்லை மிஸ். ஆமாம், நமது முன்னோர்கள் அறிவில் சிறந்தவர்களாக இருந்ததற்கு அவர்கள் கல்வி முறைதான் காரணம். அப்படி என்ன கல்வி முறை மிஸ்? இப்போ நீங்களும் இவகிட்ட மாட்டிக்கிட்டீங்க மிஸ். அந்த காலத்தில் குருகுல கல்வி முறை தான் இருந்தது. மாணவர்கள் எந்நேரமும் குருவோடவே இருந்து எல்லாவற்றை செயல்முறை மூலமாகவே கற்றனர். ஒவ்வொரு மாணவரின் தனித்திறமையை கண்டறிந்து அதில் அவனுக்கு சிறப்பு பரீட்சை கொடுத்து அந்த துறையில் வித்வானா மாற்றுவர். ஆனால் இன்றைய காலத்தில் அந்த கல்வி முறை அதுக்கு நேர்மாறாக இருக்கு. எக்ஸாம் ரிசல்ட்டு வேலைன்னு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் நம்ம கல்வி முறை இருக்கு. அப்போ இதுலேருந்து நம்ம தப்பிக்கவே முடியாதா மிஸ்? கண்டிப்பா. இதுக்கான பதில் உனக்கு நாளைக்கு ஸ்கூல்ல கிடைக்கும். எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். பாய். பாய் மிஸ். நமஸ்தே நமஸ்தே மிஸ். நமஸ்தே ஸ்டூடெண்ட்ஸ். நேற்று ஷீபாவை நான் கோயிலில் பார்த்து குருகுல கல்வி பற்றியும் நமது முன்னோர்கள் அறிவியல் ஆற்றலை பற்றியும் நிறைய பேசணும். கணிதம் போன்ற எல்லா முறையிலும் நமது முன்னோர்கள் அந்த காலத்திலேயே மேம்பட்டு இருந்திருக்காங்க. இன்னைக்கும் அதை பற்றி ஒரு சில சான்றுகளை பார்க்க போகிறோம். ஸ்வேதா, பை வேல்யூ சொல்லு பார்க்கலாம். Pi is equal to 3.14159265358979323846264 3384797491170679081170679. வெரி குட். எல்லாரும் ஸ்வேதா கிளாப் பண்ணுங்க. நம்ம விவேகானந்த பள்ளி மாணவியால் மட்டும்தான் இவ்வளோ அழகாக பையோட வேல்யூ சொல்ல முடியும். இப்போ சொல்லு, பை வேல்யூ யாரு கண்டுபிடிச்சான்னு? மிஸ் எனக்கு தெரியும், ஆர்கிமெடிஸ் தான். கிராவிட்டியை கண்டுபிடிச்சது யாரு? மிஸ் எனக்கு தெரியும், கிராவிட்டி கண்டுபிடிச்சது நியூட்டன் தானே. ஜீரோவை கண்டுபிடிச்சது யாருன்னு சொல்லு பார்க்கலாம். மிஸ் எனக்கு தெரியும், பேபிலானியன்ஸ் தானே. சரி, ஏரோப்ளேனை கண்டுபிடிச்சது யாரு? மிஸ் எனக்கு தெரியும், ரைட் பேஸ் தானே. இதுதான் மெக்காலே மாதிரி வெளிநாட்டவர் எதிர்பார்த்த கல்வி முறை. ஆனா அவர்களுடைய பெயர்கள் தான் எல்லா கண்டுபிடிப்புகளுக்கும் வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அது உண்மை கிடையாது. பை வேல்யூ கண்டுபிடித்தது ஆரியபட்டா, கிராவிட்டியை கண்டுபிடித்தது பாஸ்கராச்சாரியா, ஜீரோவை கண்டுபிடித்தது பிரம்மகுப்தா, விமானத்தை பற்றி விமான சாஸ்திரம் 3000 ஸ்லோகமா மூலமா சொன்னது நம்ம தான். அப்போ இந்த கல்வி முறைக்கு சொல்யூஷனே இல்லையா மிஸ்? இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் NEP தான். இதை பற்றி நம்ம தர்ஷன் கூறுவார். NEPனா நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி. இவ்வளோ நாளாக நம்ம ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேலேருந்து 10th 11th 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ NEPயில் 5+3+3+4ன்னு 4 ஸ்டேஜாக கொண்டு வந்திருக்காங்க. ஷார்ட்டாக சொல்கிறேன் கேளுங்க. ஸ்டேஜ் 1 ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜ். ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, 1st 2nd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ப்ளேவே, அதாவது விளையாட்டு முறையில் டீச் பண்ணணும். ஸ்டேஜ் 2 ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ். 3rd 4th 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங் அண்ட் இன்ட்ராக்டிவ் மோட் ஆஃப் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணி படிக்க வைக்கணும். 5th முடிக்கும் போது ஒரு எக்ஸாம் இருக்குது. அந்த எக்ஸாம் பேர் FLN, அதாவது ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி. இந்த எக்ஸாம் எதுக்குன்னா 5th முடித்த பிறகு கூட எழுத படிக்க தெரியாமல் இருக்காங்க, ஏன் ஸ்மால் கேல்குலேஷன் கூட போட தெரியாமல் இருக்காங்க. அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது தான் இந்த எக்ஸாம். ஸ்டேஜ் 3 மிடில் ஸ்டேஜ். 6th 7th 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எக்ஸ்பீரிமெண்ட் பேஸ்டு ட்ரைனிங், தொழிற்கல்வி டீச்சிங், அதாவது கார்டனிங், கார்பென்ட்ரி மாதிரியான ட்ரைனிங் அவங்களே சொல்லி தருவாங்க. இதனால நம்ம நாட்டுக்கு என்ன
நல்லதுன்னா நம்ம நாடு சர்வீஸ் பேஸ்டு எக்கனாமிலேருந்து ப்ராடக்ட் பேஸ்டு எக்கனாமி முன்னேறும். 6th படிக்கும் போதே கோடிங் சொல்லி தருவாங்க. அது மட்டும் இல்லை, மல்டி டிசிப்ளினரி எஜுகேஷன்னு ஏஐ, டிசைன் திங்கிங், இவிஎஸ் மாதிரி நிறைய விஷயம் சொல்லி தருவாங்க. ஸ்டேஜ் 4 செகண்டரி ஸ்டேஜ் 9th 10th 11th 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். 9thலேயே அவங்களோட மேஜர் குரூப்பை அவங்களே சூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா காம்ப்ரிஹென்சிவ் ரிப்போர்ட்னு ஒன்று தருவாங்க. அதில் சயின்ஸ், மேக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ஸ்போர்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு எதில் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பார்த்து நீங்களே உங்களோட மேஜர் குரூப்பை சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அவங்களும் கவுன்சிலர்ஸே ப்ரொவைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச காம்பினேஷனை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். 5th வரைக்கும் அவங்களோட லோக்கல் லாங்குவேஜை படிக்கணும். அதுக்கப்புறம் மும்மொழி கொள்கை, அதாவது 2 இந்தியன் லாங்குவேஜும் 1 ஃபாரின் லாங்குவேஜை படிக்கணும். அந்த 2 இந்தியன் லாங்குவேஜில் ஒரு லாங்குவேஜ் நம்மளோட தாய்மொழியை கிளியராக எழுத படிக்க கற்றுக்கணும். மனப்பாடம் பண்ணி படிக்கிறதா இப்போலாம் இருக்குது. அதை மாற்ற தான் கரிக்குலம் ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் சப்ஜெக்டோட கோர் நாலேஜும் அப்ளிகேஷன் பேஸ்டு நாலேஜும் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. 75% கொஸ்டின் அப்ளிகேஷன் பேஸ்டு நாலேஜை டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். காலேஜ் எஜுகேஷன் 3 வருஷம் யூஜி கோர்ஸை 4 வருஷமாக மாற்றி 1 வருஷம் டிப்ளமா டிகிரிக்கும், 2nd இயர் அட்வான்ஸ் டிப்ளமா டிகிரிக்கும், 3rd இயர் பேச்சுலர் டிகிரிக்கும், 4th இயர் பேச்சுலர் டிகிரி அண்ட் ரிசர்ச் சர்டிஃபிகேட்டுக்காக படிப்போம். இதை மாதிரி என்இபியில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை நம்ம கவர்மெண்ட் சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு நல்ல கல்வி கிடைக்கும். தேங்க்யூ. அருமையாக சொன்ன தர்ஷன். நம்ம முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது. நம்ம கண்டுபிடிக்கிற விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் உண்மைகளை நம்ம தெரிஞ்சுக்காமலே இருக்கும். நம்ம முன்னோர்கள் எல்லாவற்றையும் அறிவியல் பூர்வமாக தான் செஞ்சுருக்காங்க. நாமும் அதை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வது நம்ம கடமையாகும். நம்ம அதை சிறப்பாக செய்வோம். நன்றி, நன்றி, வணக்கம்.